ஃப்ரெண்ட்ஸ், ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா நான் கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். கூகுளில் ஒரு ரிசல்ட், ஏஐயில் வேற ஒரு ரிசல்ட். நான் ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன். கூகுள் ஒரு சைட், பர்ப்ளெக்சிட்டி, சாட் ஜிபிடி, கூகுள் ஜெமினி இதெல்லாம் ஒரு சைட். கூகுளில் டாப்பில் இருக்கிற சைட்ஸ் எல்லாமே ஏஐ டூல்ஸில் வரவே இல்லை. சாட் ஜிபிடி கூட ஓவர்லேப், கூகுள் கூட ஜஸ்ட் 10-15% தான் வருது. கூகுளில் டாப்பில் காமிக்கிற வெப்சைட்ஸில் ஜஸ்ட் 4% தான் கூகுள் ஜெமினிலிருந்து வருது. இந்த ஏஐஸ் எல்லாமே கூகுள் கூட மேட்சே ஆக மாட்டேங்குது. ஒன்லி பர்ப்ளெக்சிட்டி மட்டும்தான் கூகுள் கூட 25-30% மேட்ச் ஆகுது. அப்போ புரிஞ்சது, கூகுளில் ரேங்க் ஆனாலும் ஏஐ ஆன்சர்ஸில் வரணும்ட்டு அவசியம் எதுவுமே இல்லை. ஈச் ஏஐ சோர்சஸ் தனியாக தான் சோர்ஸஸை சூஸ் பண்ணுது. அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 2026 எஸ்இஓ பண்ணுறீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கூகுளில் ரேங்கிங் ரொம்ப முக்கியம், ஆனால் அதை விட இப்போது ஏஐயில் ரேங்கிங் தான் நெக்ஸ்ட் பிக் ஸ்டெப்.